விஜய் சித்து வீடியோஸ்ல மாஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரீசெண்டாக தான் நான் அவங்க வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்துட்டு இதில் நான் ஒண்டி தான் பேசுவேன்னா நீங்களும் பேசுவீங்களா, எனக்கு மறந்து போச்சு இது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால. கரெக்டு தானா? அபினவ் முகுந்த் ஐசிசி கமெண்டேட்டர், சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஹாய். சரி, அந்த விஜய் சித்துவுக்கு போகும்போது நான் ஒரு மாதிரி சரி ஜாலியாக பார்க்கறதுக்கு இருக்குது, போனால் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு போனேன். செம்ம ஜாலியாக இருந்தது, செம்ம கலாய்ச்சாங்க. எங்கே போனாலும் போயிட்டு நம்மளே கலாய்ச்சிட்டு இருக்கணும் அப்படின்றது பெருசாக எனக்கு பிடிக்காது. அவங்கள கலாய்க்க விட்டு செம்மையாக ரசித்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நான் அங்கே இருந்தேன். ஸோ 2வது வீடியோவும் வரும். ஸோ தளபதி விஜய் அவர்களோட காஸ்டியூம் டிசைனாக ஒரு பெரிய லீடிங் ஸ்டைலிஸ்ட் பல்லவி சிங் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஹாய் பல்லவி சிங். ஆர்ஜே பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மூவி கண்டென்ட் ரெடி பண்ணால் செம. எப்பா அது மீசிய முறுக்கு மாதிரி இருக்கும்ல, அந்த பசங்க சித்து விலாக்லேயே கலாய்ப்பானுங்க, எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் யார் ஸ்டாண்டப் காமெடி டிப்ஸு கொடுப்பா பச்சை சட்டை. அப்போ நானே நல்லா பண்ணால் 2-3 ஷோ பண்ணியிருப்பேன்ல, எனக்கு டிப்ஸு கொடுக்குற அளவுக்குலாம் அது தெரியாது. நான் பேசுறது கேட்குதா? யாராவது அதை கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் சிங்கப்பூர் சலூன். எஸ், மீ டூ. A2D வீடியோ இப்போ தான் பார்த்தேன். A2D வீடியோ பார்த்துட்டு என்னோட வீட்லேயே ஷாக் ஆகி, டே நீ எதுக்கடா இதுக்கெல்லாம் போகிற, எப்படா இங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தம்பிச்சிட்டாங்க. A2D வீடியோக்கு ஏன் போனேன் அப்படின்னா, இந்த சித்து விலாக்ஸ், A2D, தட் பொட்டேட்டோ ஃபேஸ், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சேனல் பேர்லாம் சொல்லி இவங்கெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதனால அவங்களோடலாம் போயிட்டு நீங்கள் ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டீமோட பேசும்போது எங்கள் டீம் டிசைட் பண்ணோம். ஸோ அதனால தான் எல்லாரோடையும் போயிட்டு செம ஜாலியாக. A2D எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் சினிமா கண்டென்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வித்தியாசமாக டெக் கண்டென்ட் பேசுகிற ஒரு சேனலாக இருந்தாங்க. சரி, நம்ம 2 பேர் பேசலாம் வாங்க, கமான் கைஸ். என் கூட காலேஜில் படித்த மேக்னான்றவங்க இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹலோ, உங்களுக்கு ஹாய் மேக்னா. கொச்சின் என்ற ஃபாரின்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கேக்குதியா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த பாப்ஸ்க்கு நன்றி. சொல்லுங்க, நீங்க அண்ட் விஜய் சித்து ஆர் த பெஸ்ட் காம்போ தலை. சூப்பர் தலை, தேங்க்யூ தலை. இதை கேட்டா எங்களோட பழைய தலை கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கோச் பாரு. ஸோ அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் காம்போ. கோபி அரவிந்த் காம்போ பண்ணுங்க ப்ரோ. யார் அது கோபி அரவிந்த் காம்போ? எனக்கு தெரியலையே. சரி, நான் பார்க்குறேன், கோபி அரவிந்த் காம்போ பண்ண பார்க்குறேன். எஸ்பி தரணி, குட் ஈவினிங் சார் அப்படின்னு அமைச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் குட் ஈவினிங், வணக்கம். வேற என்ன லாங்குவேஜில் நமஸ்கார், அதுக்கப்புறம் தன்யவாட், இதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஏதாவது பேசலாம். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த லைவ் பண்ணி. அஸ்வினோட பண்ண இந்த வீடியோவுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க, ரொம்ப நன்றி. பிரியங்கா சிங்கர், சூப்பர் சிங்கரில் 3 வயசு குழந்தையா இப்போ கிட்டத்தட்ட 37 கோடி வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்குற அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க. பிரியங்கா, உங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப குசும்பு, அந்த பாடி கண்டிஷனுக்கு அவ்வளோ அது ஆகாது. நான் பாடல, கொஞ்ச நேரம் பேசுகிறேன், முடிஞ்சால் கடைசியில் முடியும் போது பாடலாம். அஸ்லாம் அலைக்கும். மலைக்கும் அஸ்லாம். வேற யாரு? கோபி சுதாகர் காம்போ தலை. இந்த வாட்டி இல்லை தலை, ஆனால் ஃபியூச்சரில் பார்க்கலாம் தலை. ஐபிஎல் எப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அங்கே ஓடிடுவேன், கண்டிப்பாக வருவேன். சரி, அதெல்லாம் விடுங்க. சிங்கப்பூர் சலூன் கொஞ்சம் மாதம் முன்னாடியே நான் நடித்து முடித்த ஒரு படம், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் வேற ஒரு படமும் நடிக்க போயிட்டேன். திடீர்னு இப்போ படம் ரிலீஸு, இதோட ப்ரொமோஷன் அப்படின்னும் போது ஊரில் இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் பேசும்போது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்கள் கூட டைரெக்டாக ஒரு வாட்டி பேசலையேன்னு ஒரு ஃபீலிங்கில் தான் வந்தேன். ஸோ இந்த படத்தை போயிட்டு இந்த 4 நாள் லீவு நாள் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு, வேறு ஊரில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஊரில் ரிலீஸ் ஆச்சுன்னா சும்மா போய் ஜாலியாக பாருங்கள். பிடிச்சதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னோட வேலை இது மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஊர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது, அதை நான் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யூ கைஸ் நவ். Recently started நால்னா முறுக்கு. It's a great company for me. I already finished நால்னா முறுக்கு and started பச்சை சட்டை. ஸோ கேட்சப் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, தயவு செஞ்சு கேட்சப் பண்ணுங்க. பச்சை சட்டை தான் இப்போ நம்மளோட பாட்காஸ்ட். நீ தான்ப்பா அந்த பச்சை சட்டை. இப்போ தான் A2D வீடியோ பார்த்தேன், வந்தோடனே பார்த்துறானுங்கடா எல்லா வீடியோவையும். யோ ஹாய் சொல்லியா, நல்ல மரியாதை கொடுத்துரு அந்த டாக்டர் ஷேக். ஹாய், குட் டாக்டர் நீங்கள். யோ ஹாய் சொல்லியா, வேற இல்லை. ஓகே, பாசமாக திட்டினீங்கன்னு எடுத்துக்கிறேன். என்ன ரிக்வெஸ்ட்லாம் எனக்கு அனுப்புறீங்க? ரிக்வெஸ்ட்னா என்ன, கொலாபரேட் பண்ணுறதுக்கு? அப்போ நீங்கள் உங்களை நான் சேர்த்துனா என்ன ஆகும் எனக்கு தெரியலையே. சரி, எனக்கு அது சொல்லுங்கள், யாரையாவது ரிக்வெஸ்ட் எடுத்துக்கிறேன்னா. அண்ணா உங்கள் ஃபில்ம் நான் வெயிட் பண்ணுறேன் அண்ணா. சூப்பர்ப்பா ராஜேஷ். இந்த மாதிரி ஒரு 4 பேர் இது மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெயிட் பண்ணுறவங்களுக்கு. வேற என்ன மெசேஜே வரமாட்டேன். வருது, நிறையா வருது. நிறைய ஹார்டின் விட்றாங்க. நெக்ஸ்ட் டைரக்ஷன் பண்ண போகிற மூவி டைட்டில் என்ன ப்ரோ? என்ன ப்ரோ அசால்ட்டாக கேட்குறீங்க ப்ரோ? நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம். ஆனால் நம்ம எவ்வளோதான் சீக்கிரட்டாக வச்சாலும் அசால்ட்டாக ஒரு சோஃபாவில் ஒரு 3 பேர் உட்காந்துடுறாங்க. பொத்தி வச்ச பொண்ணு மேகலன்ற மாதிரி நாங்கள் ஒரு 8 மாசமா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் சீக்கிரட்டாக செம்மையாக வரும்போது தேட்டரில் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினச்சிப்போம். பாதுகாத்த ரகசியத்தை உடைச்சிட்டாங்க, எங்கள் மனசெல்லாமும் அதில் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால நாங்கள் அவங்க உடைக்கிறதுக்கு முன்னாடி நான் அடுத்து டைரக்ட் பண்ண போகிற படத்தோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். எஸ், நானாக இப்போ எழுதிட்டு இருக்கேன்.
சித்து vlogsல வேற லெவல் ஃபன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய பேர் நீங்க அதை பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இன்னைக்கு அந்த சித்துவே கால் பண்ணி, அண்ணா என்னண்ணா உங்களுக்கு எப்படிண்ணா இருக்கு, ஓகேவாண்ணா, நான் பார்க்கல ஃபுல் வீடியோவை, நான் அதான் அங்கே தாண்டா இருந்தேன், ஓகே தாண்டா, இல்லை நான் எல்லாமே ஃபீட்பேக்லாம் சூப்பராக வருதுங்க, நான் செம்மையாக கலாய்ச்சிங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அதில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமே அப்படின்னு. ஸோ பார்ட் 2வும் இருக்கு, நாளைக்கு வருதான், அது பாருங்கள். வேற என்ன கேள்வி போக மாட்டேன். ஓகே, பழைய சந்தேகம் ஒன்று, வீட்டில் விசேஷம் தமிழ்ல டப் பண்ணி வந்த பின்னாடியும் எப்படி எடுத்து ஹிட் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாசெக் அவர் கேட்டிருக்காரு. ஏன்னா ஒரு நம்பிக்கை தான், தமிழ் டப்பிங் படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, நம்ம ஒரிஜினலா தமிழ்ல வந்து நம்ம ஊர் ஆக்டர்ஸ் வச்சு எடுத்தா பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ கண்டிப்பா அதே மாதிரி ஓடிடுச்சு, அதனால சந்தோஷம். அஸ்வின் வித் யூ இஸ் ஆல்வேஸ் சூப்பர். சரவண பெருமாள், அது அஸ்வினுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்தியா இங்கிலாந்து சீரீஸ்க்கு முன்னாடி காலையில ஒரு 6:30-7 மணிக்கு சேப்பாக் ஸ்டேடியம்ல ரெக்கார்ட் பண்ணோம். அன்னைக்கு நாளில் எனக்கு ஆடியோ லான்ச் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் நான் ஆடியோ லான்ச் போனேன். ஸோ அந்த குயிக் டைம் ஸ்கெடியூல்ல அவர் வந்து அந்த ஷோவை பிளான் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ அஸ்வின். தம்பி தங்கச்சி பச்சை சட்டை டைலாக் சொல்லுங்க. நான் சொல்றேன்ப்பா, கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். ஆண்டி அங்கிள் வந்துட்டோம், எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். என்னது, தெவாட்டியாவே ராகுல் தெவாட்டியாவே பாடணுமா? பாடிட்டேன். யார் கேட்டிருந்தா? மதன் கேட்டிருந்தாரு. எனக்கு இந்த ஃபாஸ்டா மெசேஜ் போகல, அது மாதிரி போவே மாட்டேன். ஒரு நிமிஷம், என்ன இந்த டெக்னாலஜி ரொம்ப வீக்கா இருக்கேண்ணா. இருடா தம்பி. செத்துராதீங்க ப்ரோ. ஏன்டா இப்படி பேசுற? அதுல வேற உன் பேர் வேற ஸ்பார்க்கிள் லவ் வேற. அதாவது அவன் போட்டிருக்கிற கமெண்ட் செத்துராதீங்க ப்ரோ, ஆனா அவன் பேரு ஸ்பார்க்கிள் லவ் வேற. அப்படியே ஓடிடு ப்ரோ. நீ வாண்ட் another fun loaded film like LKG coming soon buddy. நெக்ஸ்ட் என்ன மூவி நேம் சொல்லுங்கன்னா, நெக்ஸ்ட் சிங்கப்பூர் சலூன் தான். நீ பாக்குற வரைக்கும் அதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட். ப்ரமோஷனுக்கு இன்னொரு உருவம் இருந்தா அது ஆர்ஜே பாலாஜி அண்ணா தான். ஐயோ, நம்மளே நம்ம ஆளுங்களை வச்சு ட்வீட் போட்டா கூட இப்படி கிடைக்காது. அது மாதிரி பேசுறீங்க. சூப்பர்பா தம்பி. பிரேம் குமாராணி, சந்தோஷ் குமாரா, சந்தோஷ், தேங்க்ஸ்ரா. வணக்கண்டா மாப்பிள்ள, திருப்பூர்ல இருந்து ஸ்மைலி, பேட்டி ஸ்மைலி, வணக்கண்டா மாப்பிள்ள. சதீஷ், ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு ப்ரமோஷன் போடுங்க ப்ரோ. நானும் நினைச்சேன் ப்ரோ, ஆனா ஒரு நாளுக்கு பாம்பே வரைக்கும் போயிட்டு 40 நிமிஷம் கபடி மேட்ச் பண்ண சொல்றாங்க ப்ரோ. போறதுக்கு 3 மணி நேரம், வரத்துக்கு 3 மணி நேரம், ஏர்போர்ட்ல 1 மணி நேரம், அந்த பக்கம் 1 மணி நேரம்னு சொல்லி 8 மணி நேரம் டிராவலுக்கு 40 நிமிஷம் தான் கிடைக்கும்னா, அதுக்கு நான் வீட்லயே இருந்து இங்கே ஒரு 10 ப்ரமோஷனை போட்டுருவோம் ப்ரோ. அதான் போல ப்ரோ. லோக்கி கேமியோ கன்ஃபார்ம்டா, ட்ரெய்லர்ல விட்டோம், அவரை வச்சு ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ண விட்டோம். இதுக்கப்புறம் அவர் கேமியோ கன்ஃபார்ம்டான்னு கேட்குறியாப்பா? கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல இருக்கிறார், வருவார். நீங்க அவர் பார்த்து மகிழலாம். ஓகே, I'm eagerly waiting for your movie bro. Trailer was fantastic. Thanks bro. Guru MCCN தல சிங்கப்பூர் சலூன் எந்த மாதிரி படம்? வாட் டு எக்ஸ்பெக்ட்? ஏம்பா, ட்ரெய்லர் பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்கணும்லப்பா. ஏற்கனவே நீ நிறைய வாட்டி இது மாதிரி படம்லாம் பார்த்துருக்கலாம். ஆனா இருந்தாலும் இன்னொரு வாட்டி உன்னை என்டர்டெயின் பண்றதுக்கான ஒரு பையன் அவனோட வாழ்க்கையை நோக்கி போற மாதிரி நம்ம எவ்வளவு படத்துல பார்த்து கடைசியில அவன் ஜெயிக்கும் போது சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான் சிங்கப்பூர் சலூன். யா, சித்து உங்க காம்போ சூப்பரா இருந்துச்சு. ஓகே, பிரியா சத்யன், தேங்க்யூ. யூடியூப் ட்ரெண்டிங் நீங்க தான். வி காட் இட். எஸ், யூடியூப் ட்ரெண்டிங் நம்ம தானா? வேற ஏதாவது ஜாலியா கேளுங்கடா. எல்லா இடத்துலயும் இதே கேட்டுக்கிறீங்க. வில் பி மிஸ்ஸிங் கேதார் ஜாதவ் in this IPL. எஸ் அஃப்கோர்ஸ், பட் அவர் இல்லைன்றதுனால யாராரு ஆராரு கேதாரு அந்த பாட்டை நான் பாடாம இருக்க மாட்டேன். அந்த பாட்டு கண்டிப்பா இந்த IPL இருக்கு. தளபதி விஜய் அண்ணாவை வச்சு எப்போ மூவி எடுக்க போறீங்க ப்ரோ? ஸ்மைல் கிங் சாரோ. இதோட சேர்ந்து நிறைய பேர் இதே கேள்வி கேட்டீங்க. கடவுள் அருள் இருந்தால், அவருக்கும் நான் சொல்லும் கதை பிடித்தால் கண்டிப்பா சீக்கிரம் ப்ரோ. யா, ரன் பேபி ரன் சூப்பர் காமெடி மூவி. தேங்க்யூ மிஸ்டர் கார்த்திக். மை டே இஸ் மேட், மை ஈவினிங் இஸ் மேட். இவ்வளவு நாள் கழிச்சு எங்க வீட்டுல குக்கர்ல சோறை வச்சுட்டு வந்து உங்க கூட பேசலான்னு வந்தா ரன் பேபி ரன் சூப்பர் காமெடி. நான் சொல்றேன், அந்த சித்துவை தாண்டா சொல்லணும். ஹர்ஷத்தையும் அந்த சித்துவையும் தான். ஏதாவது கேளுங்க. நான் சீக்கா சாரோட வீடியோ பார்த்தேன். சூப்பர் ப்ரோ. நிறைய எடிட் பண்ணிட்டாங்க ப்ரோ. நான் ஒரு கதை சொன்னேன் ப்ரோ, அந்த கதையை எடிட் பண்ணிட்டாங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது ப்ரோ. நிறைய பேர் அதை கேட்கணும்னு நினைச்சு சொன்னேன் ப்ரோ. இந்த பும்ரா பார்த்தபோது அவர் என்ன பண்ணாருன்னு. பட் சீக்கிரமே சொல்றேன். வேற யாரு? வீட்டில் விசேஷம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ஃபேமிலியோட. இந்த மூவியும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. மை ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். கார்த்தி ராஜேந்திரன், நன்றிடா தம்பி. தேங்க்யூப்பா. நீங்க தம்பி இல்ல பெரிய ஆளுனா ரொம்ப நன்றி சார். அண்ணா அயலான் பாத்தீங்களா? இன்னும் பார்க்கலப்பா. இந்த ப்ரமோஷன்லாம் இருந்ததுனால பொங்கலுக்கு வந்த எந்த படமும் பார்க்கல. இந்த ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு ஐயோ மறந்துட்டேன்.